அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் திமுகவின் அமைச்சர்கள் குண்டோடு கைது, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவில் மிகப்பெரிய ஊழல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொக்கியிருந்தாங்க இல்லையா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவில் வரலாற்று முதல் முறையாக பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருடைய வீட்டிலும் ரைடுகள் நடந்தது. இதன் அடிப்படையில் இது வரைக்குமே 35க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இதில் சிக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆவேசியமாக பேசியிருந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக திமுகவுடைய அறிவாலயத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்களாக தான் நடந்திருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே இந்த 35 அமைச்சருக்கும் மேற்பட்ட அனைவரையுமே பார்த்தோன்னா சிறைக்கு செல்லும் அனைத்தையுமே நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சரமாரியாக அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில் தான் இப்போ திமுகவுடைய தலைமைக்குமே பெரும் அதிர்ச்சியை அளிச்சிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுகவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு இல்லையா. திமுக சேர்ந்த அமைச்சர்கள் திமுக சேர்ந்த பிரமுகர்கள் அனைவருமே பெரும் பெரும் சிக்கலில் தான் சிக்கியிருந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இதிலும் திமுக சேர்ந்த அமைச்சர்கள் எம்பிகள் இவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பட்டியல் அனைத்துமே எடுத்திருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா 2026க்குள்ளே அனைவரையுமே 35க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் அப்படின்ற மாதிரி உறுதியாக பேசியிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக பிரதமர் மோடி அவர்களே களத்தில் இறங்க இருக்காங்க. கூடிய விரைவில் ஒவ்வொரு அமைச்சராக சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்பில் இருக்குது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி சென்றிருக்கார். மீண்டும் அவர் புழல் சிறைக்கு போக போகிறார் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று சென்னை திருவான்மியூரில் பார்த்தீங்கன்னா நடந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பாஜக உடைய மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று பேசியிருந்த நிலையில் அப்போது பாஜக தலைவராக முடியாது என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இங்கு இருந்து செல்லும்போது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் எடுக்காமல் விடமாட்டேன் என்று பேசியிருந்த நிலையில் அண்ணாமலை பேசுகையில் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க கூட்டம் திருவான்மியூரிலிருந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் தாலுகாவிலும் பார்த்தீங்கன்னா இது போன்ற கூட்டங்கள் நடைபெறும் என முதல்வர் ஸ்டாலின் தன் போடும் பட்ஜெட்டிற்கு விளக்கம் பொதுக்கூட்டம் நடத்துவதில்லை. ஆனால் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவார் என தான் போடும் பட்ஜெட் குறித்து பேசாமல் மத்திய அரசின் ஒரு பட்ஜெட் குறித்து பேசியதாக ஸ்டாலின் என்றைக்கு திருவள்ளுவர் சென்றாரோ அப்போதே பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் பட்ஜெட் சிறப்பானது என அவர் மறைமுகமாக சென்றிருக்காரு. அதில் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் ஊழல் வழக்கில் சிக்கிய அமைச்சர்கள் அனைவருமே வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே சிக்குவார்கள் அப்படின்ற மாதிரி தான் செய்தி வெளியாக இருக்குது. சரி, ஓகே, இன்றைக்கான அப்படி இருந்தது இதுதான். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.